வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரான்ச் அக்கவுண்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரான்ச் அக்கவுண்டிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ரெண்டு சம் மட்டும் பார்க்க போறோம். ஒன்று வந்து டெப்டார் சிஸ்டம், இன்னொன்று ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு சம் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழே ரெட் கலர்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரான்ச் அக்கௌண்டிங்கில் டெப்டார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரான்ச் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸ் சென்டு டு பிரான்ச் ருபீஸ் 1,50,000 இருக்குது. அடுத்து வந்து கேஷ் சேல்ஸ் அட் பிரான்ச் வந்து 1 lakh இருக்குது. கிரெடிட் சேல்ஸ் அட் பிரான்ச் வந்து 1,20,000 இருக்குது. சேலரிஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்டாஃப் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30,000 இருக்குது. 30,000 இருக்குது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்டாஃப் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் ஸ்டாஃப்க்கு பே பண்ணியிருக்காங்க எவ்வளவா அப்படின்னா 24,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. கேஷ் ரெமிட்டன்ஸ் டு பிரான்ச் டுவர்ட்ஸ் பெட்டி கேஷ். பெட்டி கேஷ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12,000 இருக்குது. பெட்டி கேஷ் பிரான்ச் அட் எண்டு, அந்த இயரோட எண்டில் வந்து பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 rupees இருக்குது. அந்த இயரோட எண்டில் பிரான்ச் டெப்டார்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 இருக்குது. அதே மாதிரி அந்த இயரோட எண்டில் பிரான்ச் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 54,000 வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் டெப்டார்ஸும் இல்லை, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸும் நம்மளுக்கு கணக்கில் இல்லை. அப்போ ஸோ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஒன்று ஓப்பனிங் டெப்டார்ஸ் கணக்கில் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா கேஷ் ரிசீவ்டு வந்து கொடுத்துருக்கணும். ரெண்டுமே இல்லாததுனால நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து மெமோரண்டம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெப்டார் கிரெடிட்டார் போட்டுக்கோங்க. டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வரவு சைடு டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால பிளைனாக வந்து நம்ம கணக்கை வந்து போட்டுருவோம். டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். டேட் கொடுக்காததுனால முதல்ல டெபிட் சைடு டூ பேலன்ஸ் ப்ராடவுன் ஓப்பனிங் டெப்டார்ஸ் நம்மளுக்கு கணக்கில் இல்லாததுனால டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்து டூ கிரெடிட் சேல்ஸ், டெபிட் பக்கம் வந்து டெப்டார் பக்கம் வந்து டெபிட் பக்கம் வந்து டூ கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளவா அப்படின்னா 1,20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையுமே வந்து டெபிட் சைடு போட்டோம். அடுத்து கிரெடிட் சைடு வரும்போது நம்மளுக்கு க்ளோசிங் டெப்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்னு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் அலௌடு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பேட் டெப்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடு காமிப்போம். அது எதுவுமே இல்லாததுனால பை பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிரெடிட் சைடு எடுத்து எழுதுகிறோம். எவ்வளவு அப்படின்னா 10,000. இப்போ ரெண்டு பக்கம் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 வரும். அதில் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 வரும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா பை கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்டு வந்து உங்களுக்கு 1,10,000 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரான்ச் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு அதே மாதிரியே 4 காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ், டெபிட் சைடு கிரெடிட் சைடு போட்டுக்கோங்க. இப்போ டெபிட் சைடு வந்து டேட் எதுவுமே கொடுக்காததுனால டேட்டில் வந்து எதுவுமே போட தேவையில்லை. டேட் கொடுத்தாங்க அப்படின்னா டேட்டை வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இப்போ டேட் கொடுக்காததுனால முதல்ல வந்து டூ பேலன்ஸ் ப்ராடவுன் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அது கீழே டெப்டார்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, ஓப்பனிங் டெப்டார்ஸ் கொடுக்கல, அதனால டேஷ் போட்டுருங்க. அடுத்து ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களான்னா ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, அதனால டேஷ் போட்டுருங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுக்கல, அதனால அதையும் டேஷ் போட்டுருங்க. அடுத்து டூ குட்ஸ் சென்டு டு பிரான்ச், இது வந்து நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. டூ குட்ஸ் சென்டு டு பிரான்ச் எவ்வளவு அப்படின்னா 1,50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டூ எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டு அதில் பெட்டி கேஷ்
பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேஷ் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் வந்து பெட்டி கேஷ் எவ்வளவு அப்படின்னா 12,000. அடுத்து டு சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்னா 24,000. இது பூரா டெபிட் சைடு போட்டுக்கோங்க. அடுத்து கிரெடிட் சைடு பை ரெமிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அடுத்தது அதில் கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸை வந்து நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னோம்னா மெமோரண்டம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்தோம். ஆனால் கேஷ் சேல்ஸை ட்ரான்ச் அக்கௌண்ட்டில் எடுக்கிறோம். பை ரெமிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேஷ் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1 lakh rupees. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கேஷ் ரிசீவ்டு அதை போட்டுக்கோங்க, 1,10,000 போட்டுக்கோங்க. அடுத்து பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி க்ளோசிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டெப்டார்ஸ் இருக்கா 10,000, அதை வந்து போட்டுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு 54,000, க்ளோசிங் பெட்டி கேஷ் 1,000 rupees. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2,75,000 வரும். அதில் இருந்து பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு ப்ராஃபிட் வரும். டு ப்ராஃபிட் 59,000 வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மு. அதாவது முதல்ல வந்து கேஷ் ரிசீவ்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து மெமோரண்டம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஓப்பனிங் டெப்டார்ஸை வந்து டு பேலன்ஸ் கேரி டவுன் ப்ராடவுன் அப்படின்னு சொல்லி டெபிட் சைடு போட்டுருங்க. கிரெடிட் சேல்ஸை டெபிட் சைடு போட்டுருங்க. பை கிரெடிட்ஸ் டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி டெபிட் சைடு காமிச்சிட்டு கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் டெப்டார்ஸ் இருக்கும், அதை வந்து போட்டு வரக்கூடிய பேலன்ஸ் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். அந்த கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸை பிரான்ச் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்துட்டு பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடியது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 59,000. இதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மு. சரி, அடுத்தது செகண்ட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டா அண்ட் கோ ஹேவிங் தி ஹெட் ஆஃபீஸ். ரீட்டா அண்ட் கோ அப்படிங்கிறவங்க தான் என்னது ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஹேஸ் ஏ பிரான்ச் இன் சென்னை. அதோட பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது. whose details for the year 2016 to 17 are given below. 2016-17 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டெப்டார்ஸ் வந்து 12,350 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பெட்டி கேஷ் வந்து 720 கொடுத்துருக்காங்க. அடுத்து குட்ஸ் சென்டு டு பிரான்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,12,340 கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் 8,240 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் 1,73,260 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஷ் சென்டு டு பிரான்ச். கேஷ் வந்து யார் எப்படி வந்து சென்டு பண்ணுறாங்க பிரான்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 6,200 பே பண்ணுறாங்க. அடுத்து ரெண்ட் வந்து 3,900 பே பண்ணுறாங்க. பெட்டி கேஷ் வந்து 3,000 வந்து பே பண்ணுறாங்க. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 19,220 இருக்குது. க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து 38,445 இருக்குது. க்ளோசிங் பெட்டி கேஷ் வந்து 600 இருக்குது. இப்போ நம்ம முதல்ல வந்து என்ன தேவை அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. இப்போ நம்மளுக்கு எது தெரியும் அப்படின்னா ஓப்பனிங் டெப்டார்ஸ் தெரியும், க்ளோசிங் டெப்டார்ஸ் தெரியும், கிரெடிட் சேல்ஸ் தெரியும். இதை வச்சு கேஷ் ரிசீவ்டு கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், மெமோரண்டம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா டேட்டு பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் போட்டுக்கோங்க, டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ 1416 டூ பேலன்ஸ் ப்ராடவுட் ஓப்பனிங் டெப்டார்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 12,350 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து அதே டேட்டில் டூ கிரெடிட் சேல்ஸ் ஓப்பனிங்கில் வந்து கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,73,260 இருக்குது. அடுத்து வேறு எதுவுமே இல்லை. இங்கிட்டு கிரெடிட் சைடு 31/3/2017 பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் டெப்டார்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 38,445 இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பேலன்ஸ் பாருங்கள். பேடு டெப்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை.
சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலௌடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ அப்போ இவ்வளவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை வச்சு டோட்டல் போடுங்க. 1,85,660 வரும். இப்போ அதிலிருந்து க்ளோசிங் பேலன்ஸை கழிச்சிங்க அப்படின்னா 38,445 கழிச்சிங்க அப்படின்னா 1,47,165 வந்து வரும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேஷ் ரிசீவ்டு. சரியா? இப்போ நம்ம கேஷ் ரிசீவ்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா பிரான்ச் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மொத்தம் வந்து 8 காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்னர் காலம், அவுட்டர் காலம் ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/4/2016 பை பேலன்ஸ் ப்ராடவுன் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 22,000 இருக்குது. ஓப்பனிங் டெப்டார்ஸ் 12,350 இருக்குது. ஓப்பனிங் பெட்டி கேஷ் வந்து 720 இருக்குது. 720 இருக்குது. அதை போட்டுக்கோங்க. அடுத்து 31/3/2017 குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இருக்கா? அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,12,340 இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து அதே டேட்டில் 31/3/2017 பை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பெட்டி கேஷ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3,000 வந்து நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,200 இருக்குது. ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,900. இது பூரா வந்து டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கிரெடிட் சைடில் என்ன என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா 31/3/2017 அப்படின்னு சொல்லி போட்டு பை ரெமிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதில் கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,240 இருக்குது. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா 1,47,165 இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,55,405. இதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் டெப்டார்ஸ், க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் பெட்டி கேஷ் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதுங்க. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 19,220 இருக்குது. க்ளோசிங் டெப்டார்ஸ் 38,445 இருக்குது. க்ளோசிங் பெட்டி கேஷ் வந்து 600 இருக்குது. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 58,265. இந்த க்ளோசிங்கை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 58,265. இப்போ மொத்தத்துக்கு டோட்டல் போட்டிங்க அப்படின்னா 2,13,670 வந்து வரும். அதிலிருந்து டெபிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 53,160 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது சம்மில் கொடுத்துருக்குது. இதை வச்சு நம்ம முதல்ல கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 53,160 வந்து கிடைக்கிது. இதான் வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டில் 2 சம்மு. இந்த 2 சம்மை வச்சு பாருங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்தடுத்து